Eastern Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. எடப்பாடி வந்து அமித்ஷாவை தான் பார்த்து வர எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்த்துட்டு வரப்போ அவர் வந்து கட்சி பேசிட்டு மூடி போய்ட்டு அவசியமே கிடையாது. என்ன அவசியம்? எந்த அவசியமே கிடையாது. இதெல்லாம் ஒரு நியூஸாக. நாளைக்கு ஒரு தும்புனா தும்பிட்டு விட்டார். காங்கிரஸ்க்கு வந்து அங்கே வந்து தாவேக்கான்ற ஒரு கட்சி ரொம்ப காத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு கேப் கட்சி அது பக்கம் தாவில்லாமா அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க காங்கிரஸ். ஏண்டான்னா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு தனி இயக்கம், தனி கட்சி, அதிகமான எம்பி தன்னுடைய சின்னத்தில் வைத்திருக்கிறதா? பாஜகன்ற ஒரு தனி கட்சி, தனித்த இயக்கம், தாமரை என்ற சின்னத்தில் அதிகமான எம்பி வச்சிருக்கா? ஒரு கட்சிக்கு இத்தனை நிபந்தனைகளும் இன்னொரு கட்சிக்கு இந்த நிபந்தனைகள் போதுன்ற மாதிரி ஒரு வேறுபாடு காட்ட முடியுமா சார்? அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், சட்டம் எவ்வளவுதான் சிறப்பாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவன் அயோக்கியனாக இருந்தால் அந்த சட்டம் எவ்வளவுதான் சிறப்பாக இருந்தாலும் பயனர் கிடையாது. இன்னைக்கு பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க. ஒருவேளை பிஜேபியோட அதிமுக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக விஜய் அவர்களும் அதிமுகவும் சேர்ந்திருக்கும். 100 விழுக்காடு திமுக 2026 தோல்வி சந்தித்திருக்கும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளரும் வழக்கறிஞருமான திரு பிரதாப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து டெல்லியில் போய் மீட் பண்ணார். மீட் பண்ணது கூட பெரிய விஷயமா இல்லை. ஆனால் அவர் வரும்போது கர்ச்சிவை வச்சுட்டு மறைச்சிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லலாம் வந்துச்சு. அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அவதூறு பரப்புறீங்க, தேவையில்லாத செய்தியை பரப்புறீங்க, ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட உங்களோட சொல்லிட்டு தான் போகணுன்ற மாதிரி ஊடகவியலாளருக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கேட்டார். அவங்க என்ன சார் அப்படி தப்பாக பண்ணிட்டாங்க? அது என்ன அவதூறு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அவதூறு நியூஸை தானே போட்டாங்க. இல்லை, நியூஸ் வந்து எப்படி நியூஸ் போக முடியும்? இப்போ நான் வந்து கார்லேருந்து வரேன். நான் கார்லேருந்து வரும்போது இன்கேஸ் நான் வந்து தலைவாரிட்டு வரேன்னு வச்சுங்க, அது ஒரே நியூஸ் போட முடியுமா? தலைவாரி விட்டு வெளியே இறங்கினார் அப்படின்னு சொல்லிடலாம். கட்சி ஃபெஸ்ட்டு போனார் அப்படின்னு சொல்கிறதுலாம் அது வந்து ஒரு சீப்பான ஒரு பாலிட்டிக்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் எடப்பாடி வந்து அமித்ஷாவை தான் பார்த்து வர எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்த்துட்டு வரப்போ அவர் வந்து கட்சி பேசிட்டு மூடி போய்ட்டு அவசியமே கிடையாது. என்ன அவசியம்? எந்த அவசியமே கிடையாது. இதை வந்து ஒரு நியூஸ் ஆக்குறது யாரானா இங்கே வந்து டிஎம்கேக்காக வேலை செய்யக்கூடிய இந்த மீடியாஸ் தான் போட்டு நியூஸ் ஆகுறாங்க. இதெல்லாம் ஒரு நியூஸாக. நாளைக்கு ஒரு தும்புனா தும்பிட்டு விட்டார், ரொம்ப என்னென்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாத்தையும் நியூஸ் ஆக முடியும். பட் இதெல்லாம் வந்து இதை வந்து ஒரு நியூஸ் ஆகுறாங்கன்னா இது தேவையில்லாத நியூஸ். முன்னாடி ஒரு கார்ல போனாரு, அடுத்து வரப்போ ஒரு 8 கோடி ரூபாய் மதிப்புல பென்ட்லி கார்ல வெளியே வராரு. பக்கத்துல சார் ஒரே நிமிஷம், பக்கத்துல ஒரு தொழிலதிபர் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அவங்க யாருன்னு இது வரைக்கும் வெளியில வரல. அவங்க டீடைல்ஸ் இப்போ என்ன கேட்க போறீங்கன்னா, நீங்க அந்த காரை வந்து அமித்ஷா அவர்கள் கொடுத்துருக்காரு இப்போ அவருக்கு. ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு காருக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்ல வரல. யாருன்னு ஒரு டீட்டெயில் அவரே ஓப்பனா சொல்லியிருக்கலாம்ல. அதான் கேட்குறேன். நான் என்ன சொல்றேன், எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கேள்வி கேட்குறவங்ககிட்டலாம் விட்டுறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து இப்போ இவ்வளோ பணத்தை உங்களுக்கு ஏதுங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டோம். ஒரு சின்ன பையன் உங்களுடைய மகன் இருக்காதுக்காக நீ சிஇஓ ஆக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விலாம் கேட்க மாட்டோம். அதாவது இது தனிப்பட்ட விஷயம். அவர் துணை முதலமைச்சர் தனிப்பட்ட விஷயம். அடுத்து வந்து அவங்க சந்ததிகள்லாம் வரப்போ தனிப்பட்ட விஷயம். ஏன்னா கட்சி மேட்ரு. இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு எடப்பாடி முகத்துல வந்து கட்சி பேசுது வந்து ஒரு ஃபிலிம் கம்பெனி வச்சிருந்தாருன்னா தனிப்பட்ட விஷயம் சொல்லிட்டு போயிருக்கலாம். சரி, முகத்துல கட்சி பேசுறது தனிப்பட்ட விஷயமா இல்லையா? ஓகே, அவங்க தனிப்பட்ட விஷயம். அப்புறம் இது ஒரு நியூஸா? இது எப்படி ஒரு இஷ்யூவா மாத்துறாங்க? ஏன்னா அவர் விமர்சனம் பண்றதுக்கோ ஒரு குறை சொல்றதுக்கோ வேற விஷயங்களா இருக்கு. அதெல்லாம் எடுத்து பேசினா கூட பரவாயில்ல. முகத்துல வந்து கட்சி பேசிட்டாரு, காரு வந்து மாறி போறாரு, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு பேசுறதுலாம் வந்து அது தேவையில்லாத ஒண்ணு. இது ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ். இதெல்லாம் அப்படி விவாதமாக்குறதெல்லாம். காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் அழகிரி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு கேட்டிருந்தாரு. முன்னாடி வந்து திருமாவளவன் அவர்களும் கேட்டிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுக வந்து ஒருவேளை இவங்களாம் நாளைக்கு அதிமுக கூட்டணிக்கு வந்தா திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? எடப்பாடியும் குறிப்பா பாஜகவை கழட்டி விட்டுட்டு இந்த கட்சியை சேர்க்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, திமுக கிட்ட வந்து இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்குறாங்க. தொடர்ந்து 10 வருஷத்துக்கு உங்களை கூட்டணி இருக்கிறீங்களா? அப்போல்லாம் என்ன உங்கள் வாய்க்கெல்லாம் நீங்கள் பிளாஸ்டிக் போட்டிருந்தீங்களா? இல்லை அன்றைக்கி உங்களுக்கு கேட்க தோணலையா? இது வந்து என்னடானா காங்கிரஸ்க்கு வந்து அங்கே வந்து தாவேக்கான்ற ஒரு கட்சி ரொம்ப காத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு கேப் கட்சி அது பக்கம் தாவில்லாமா அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க காங்கிரஸ். ஏண்டான்னா எப்படியும் வந்து திமுக வந்து 26ல் வின் பண்ணுதோ தோக்குதோ எப்படி நடந்தாலும் காங்கிரஸ் கொண்டு இவங்க ஆட்சியில் அதிகாரத்துக்கு பங்கு கொடுக்க போகிறது கிடையாது.
சரி அதிகபட்சமாக எவ்வளோ சீட் கொடுப்பாங்க? ஒரு 30 சீட் கொடுப்பாரா? காங்கிரஸுக்கு அவ்வளோ ஓட்டு இருக்கா சார்? அதுதான் நான் சொல்ல வரேன், இருங்க அடுத்து சொல்ல வரேன். ஒரு 30 சீட் வந்து கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தா மட்டும் நீங்கள் சாதாரண எம்எல்ஏ தான் உங்களுக்கு தூக்கி அமைச்சராக போகிறாங்களா இல்லை துணை முதலமைச்சராக போகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, அப்படியே நாளைக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு 20 30 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வந்து உதயநிதி இருப்பார், திரு இன்பநிதி துணை முதலமைச்சர் இருப்பார். அதுதான் சொல்ல வரேன். இப்போது நீங்கள் கேட்டது மாதிரி முதல்ல காங்கிரஸுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு ஊருக்கு 10 பேரோட காங்கிரஸ் கிடையாது. இதுதான் காங்கிரஸுடைய நிலைமை. ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ்லாம் இருந்தாங்க. எப்போ அப்படின்னா திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்லாம் வலுப்பெறுவதற்கு முன்னாடி காங்கிரஸ் என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருந்தது. அன்றைக்கி எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்க. எப்படி இன்னைக்கு உதயசூரியன் ரெட்டை ஒரு சின்னம் வந்து மக்கள் மனசில் பதிஞ்சிருந்ததோ அந்த மாதிரி வந்து கை சின்னன்றதோ அன்றைக்கி பதிஞ்செல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஒரு காலகட்டம். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்ற இயக்கம் வந்து பேர் இயக்கம்னு சொல்கிறாங்களா, அது பேரில் மட்டும் தான் இருக்குது, ஊருக்கு 10 பேரோடு கிடையாது. ஆனால் ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு மாற்று வந்து காங்கிரஸ், திரு மோடி அவர்களுக்கு மாற்று வந்து ராகுல் காந்தி அப்படி சொல்கிற பிம்பம் தான். ஆனால் மோடின்ற ஆளுமை வந்து இங்கன்னா ராகுல் காந்தி இங்கே இருக்கார். இப்போது ஒரு ஊடகவியலாளர் நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஆளுமை பண்பு வந்து 2 பேருக்கும் ஒன்று தான், ஒருமா தான் இருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை கரிஸ்மேட்டிக் லெவலில் ஒரு லெவலில் தான் இருக்காங்களா? இல்லை வந்து இவரை பவர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி அவரை பவர்ஃபுல்லாக பார்க்குறாங்களா? இல்லையே. இன்னைக்கும் அவர் வந்து கரிஸ்மேட்டிக். அப்போ வந்து திரு மோடி அவர்களுக்கு அவ்வளோ கரிஸ்மேட்டிக் இருந்துச்சுன்னா ஐயா 240 தொகுதியில் வந்து நின்று போகிறாங்க இந்த எலெக்ஷனில். எனக்கு புரியல என்ன சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க திரு மோடி அவர்களுக்கு வந்து அவ்வளோ கரிஸ்மேட்டிக் இருக்குன்றீங்க, ராகுல் காந்திக்கு இல்லைங்கிறீங்க. இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா சரி, அவ்வளோ கரிஸ்மேட்டிக்காக இருந்தால் ஏன் 240 தொகுதியில் இன்றைக்கி வந்து நிற்கணும் பாஜக? ஒரு மைனாரிட்டி அரசாக ஏன் இருக்கணும்? அதாவது மைனாரிட்டி மெஜாரிட்டி எது சொன்னாலும் 3வது முறை யார் பிரதமர் இன்னைக்கு சொல்லுங்க? 3வது முறை யார் பிரதமர்? இது வந்து அரசியல் கணக்குன்னு தான். நம்ம அரசியல் கணக்குலாம் கிடையாதுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2 முறையும் 40 தொகுதிகளில் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து 100 சீட்டு வரைக்கும் வந்துருச்சா இல்லையா? 100 சீட் வரைக்கும் வந்துருச்சா? தனிச்சு வந்துருச்சா காங்கிரஸ்? பாஜக தனிச்சு வந்துருச்சா? நான் கேட்குறேன், இப்போ பாஜக அதிகமான தனிச்சு வின் பண்ணிருக்காங்களா, காங்கிரஸ் அதிகமாக தனிச்சு வின் பண்ணிருக்கா? நீங்க சொல்லுங்க. நீங்க சார் 2 பேருமே கூட்டணியில் தான் சார் வின் பண்ணிருக்காங்க. நீங்க கேட்டதுக்கு நேரடியாக பதில் மழுப்ப கூடாது. இவங்க என்டிஏ மழுப்ப கூடாது. காங்கிரஸ் அப்படின்ற ஒரு தனி இயக்கம், தனி கட்சி, அதிகமான எம்பி தன்னுடைய சின்னத்தில் வைத்திருக்கிறதா? பாஜகன்ற ஒரு தனி கட்சி, தனித்த இயக்கம், தாமரை என்ற சின்னத்தில் அதிகமான எம்பி வச்சிருக்கா? பாஜக தான். அப்புறம் அதாவது இங்க மட்டும் கூட்டணி, மைனாரிட்டி, நிதிஷ்குமார் தயவு அது இது சொல்லிட்டு கதை ஓட்டலாம். ஆனா இவங்க இதுவரைக்கும் காங்கிரஸ்லயும் அதிக எம்பி இருந்தவங்க எப்ப இருந்தாங்க? அது மோடியோட வருகைக்கு முன்னாடி. நீங்க இது 2ஆ பிரிச்சிடலாம். மோடி வருகைக்கு பிறகு காங்கிரஸ் என்னவா இருக்கு, மோடி வருகைக்கு முன்னாடி காங்கிரஸ் என்னவா இருக்கு சொல்லிட்டு. நம்ம மோடி அவர்களையோ பிஜேபியோ ஆதரிச்சு நான் பேசல, இருக்கிற ஃபேக்டை வந்து பேசுறேன், சரிங்களா? அப்படி உண்மையாவே காங்கிரஸுக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா 3வது முறை ஆட்சி செய்யறாரு இல்லையா, 4வது முறையாக முடிஞ்சா வர விடாமல் தடுத்துருங்க பார்க்கலாம். முடியாது. ஏண்டானா அவரை எதிர்ப்பதற்கான ஆளுமை இங்கே இல்லை. இதுதான் யதார்த்தம். உங்களை ராகுல் காந்தி அவர்களை என்னவா கண்டல் பண்ணுறாங்க? எல்லாரும் பப்புன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்படின்னா என்ன பப்புன்னா என்ன, குழந்தைன்னு அர்த்தம். அவர் பெருசாக நிற்கிறார், இவர் சிறுசாக இருக்கார். ஏண்டானா இவர்களுக்குள்ளேயே ஒரு வலிமையான பிரதம வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியல. நம்ம மோடி அவர்களுக்கு எதிராக வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பிரதமர் வேட்பாளர் நிற்க வைக்க முடியுமா? ஏன்னா இவங்களே என்ன சொல்லுவாங்க, எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும். ஐயா துரைமுருகன் அவர்கிட்ட கேட்குறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து என்ன பிரதமர் ஆவாங்களா? வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் ஏன் எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும்பா அப்படின்றாங்க. ஏண்டானா அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம், அந்த அளவுக்கு தான் நம்மளை வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சீமான் போன்றவங்களாம் வந்து ஏன் வந்து ஒரு காமராஜர் அவர்களுக்கெல்லாம் கூட சான்ஸ் கிடைச்சது. அவர் வந்து மாநில அரசியலை விரும்பினார், மாநில வந்து தவறு கிடையாது. நான் தவறு ரைட் சொல்ல வரல. சரி, ஸ்டாலின் அவர்களை பிரதமர் ஆக்கிடலாமா? நான் சந்தோஷம், அவருடைய விருப்பம், நான் சந்தோஷப்படுறேன். நான் ஒரு தமிழனா, யாரோ ஒருத்தருவா யாரோ வரத்துக்கு எங்களோட திராவிட மண்ணிலிருந்து ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்றேன். விருப்பம்லாம் கிடையாது, இவங்க போக மாட்டாங்க. எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும்னுவாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? உயரம் அதுவா இருந்தா கூட என்ன தவறு? அரசியலை தங்களை தாங்களே குறைத்து மதிப்பிடக்கூடிய இயக்கம் திமுக அப்படின்றது. அதிமுக யாருக்கு சார் இருக்கு அப்படி சொல்லுங்க? அதிமுக சொன்னாங்களா, எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் பிரதமர் ஆக மாட்டோம். காலம் வந்து மறுநாள் நாளைக்கு அந்த இடத்துல உட்கார போறாங்க. அதாவது மோடி அவர்களுக்கு முன்பாகவே பிரதமர் பதவிக்கு அன்றைக்கே பேசப்பட்டவர்கள் மதிப்பிற்குரிய சொல்லி ஜெயலலிதா அவர்கள். இவர்களுக்கு முன்னாடியே பேசப்பட்டவர் மாயாவதி அவர்கள், சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு வரலாற்று ரீதியாகவே சொல்கிறேன். ஆனால் ஒரு முறையாவது
திமுகலேருந்து ஐயா கருணாநிதி பேரை பேசினாங்க அப்படின்னு எனக்கு வரலாறு எதுக்கு இருக்கா? சார் பேசணும்? ஏன்னா கேட்கிற வர கேள்வி முடியாது. அதுதான். இல்ல அப்படி கிடையாது சார். சரி சொல்லு, அவர் எப்படி மாநில அரசுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கடைசி வரைக்கும் நான் சிஎம்மா இருக்கேன்னு அவரும் சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் சிஎம் ஆமா. இருந்தா கடைசி வரைக்கும் நான் மாநில அரசியல்ல இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் கடைசி வரைக்கும் சிஎம்மா இருந்தாங்களா இல்ல மதிப்பிற்குரிய ஐயா நான் கருணாநிதி சொல்ல வரல, இருந்தாங்களா? கடைசி வரை மாநில அரசியலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு தான் சொல்லுவார். தேசிய அரசுக்கு அவர் போல விருப்பம் இல்லை. தேசிய அரசியலுக்கு போகலாம். உங்களுக்கு எதுங்க கேபினெட் மினிஸ்டர்? ஏங்க ஒவ்வொரு முறையும் வந்து முட்டுக்குத்து காங்கிரஸ்க்கு இருந்தீங்க? ஏன் இருந்தீங்க? என்ன சார் இன்னைக்கும் திமுக இருக்கக்கூடிய கரை என்ன கரை? ஈழத்தில் படுகொலை நடக்கும்போது தன்னுடைய ஆட்சிக்காக இவங்க வந்து இங்க உட்காந்துட்டாங்கன்ற கரை இருக்கா இல்லையா? அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் சார் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. நான் அது வந்து என்ன சொல்றேன்? தமிழ்நாட்டுக்கு கட்சி தமிழ்நாட்டுக்கு சொன்னோன்ட்டு திரு கருணாநிதி அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினாரா இல்லையா? அதை வந்து ஏற்கிறீங்களா இல்லையா? அன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சது அதிமுக. ஜெயலலிதா அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றலையா சார்? அன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சது அதிமுக. தீர்மானம் நிறைவேற்றினா முடிஞ்சிருமா? நான் வந்து மத்தவங்களை போல இந்த போரை வந்து ஏன் அதிமுக என்ன செஞ்சது? நீங்க தான் கேட்குறீங்க திமுகன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து முடிச்சுட்டு போங்க. திமுக ஆட்சியில் இருக்கு. நான் ஏன் திரு கருணாநிதி அவர்கள் தான் மிலிட்ரி ஃபோர்ஸ் எதுவுமே நிறுத்தணும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு லா தெரியும். சரிங்களா? ஒரு மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் வந்து கிடையாது. ஆனால் உங்க மேலே என்ன கரை இருக்கு நீங்கள் அதை சொல்லுங்க. நீங்கள் அதை ஒத்துக்குங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ரைட், ஓகே. முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஈழத்தில் நம் சொந்தங்களை காப்பாற்றுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் காங்கிரஸை ஆதரித்தால் கூட நாங்கள் சொல்கிறத தான் அவங்க கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்ற உண்மையை நீங்கள் சொல்லியிருக்கணுமே. அன்றைக்கி நீங்கள் போயிட்டு உண்ணாவிரதம் இருந்தால் எப்படி அது? அப்போது நீங்கள் ஜெயிப்பதுக்காக மக்களை எப்படி வேணால் ஏமாற்றுவீங்களா? பார்ப்போம் சார், அது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா திரு விஜய் அவர்கள் கூட கச்சத்தீவை பற்றி பேசியிருக்காரு. அதோட எஃபெக்ட் வந்து அங்கே திரு விஜய் அவர்கள் பேசினா கூட எஃபெக்ட் ஆகுது, இவங்க பேசுறது எஃபெக்ட் ஆக மாட்டுது. அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. இவங்கன்றீங்க இப்போ எடப்பாடி அவர்கள் அதை பற்றி பேசவே இல்லைன்ற விமர்சனம் ஒரு சைடு அவங்க வச்சா, அப்போ அதுக்கான பதில் என்னவா இல்லை? எடப்பாடி பழனிசாமி நான் கச்சத்தீவை மீட்டு தந்து விடுவேன், இல்லை நாளைக்கே ஈழத்தில் வந்து நம்ம தனிநீடு வாங்கி கொடுத்துட்டு எங்க சொன்னாரா? இல்லை, அது கூட பேசல, அது கூட பேசலன்ற விமர்சனம் வரும். பேசலன்ற விமர்சனம் அது முக்கியத்துவமே கொடுக்கலன்ற விமர்சனம் வரும். ஆட்சியில் இருக்கிற திமுகவை கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் அவர் பேசினாரான்ற கேள்வி வருது. அதுதான் நான் என்ன சொல்றேன், பேசி என்ன ஆக போகுது? பேசினா தீர்வு வந்துருமா? நீங்க சொல்லுங்க, பேசினா தீர்வு வருமான்னு சொல்லுங்க. அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அண்ணா திமுக. பேசினா தீர்வு வருமா? இல்ல சார், பேசலன்னா தீர்வு வராது. மோடி அவர்களை கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு, சரிங்களா? மோடி ஏன் பண்ணல அப்படின்னா பிஜேபி காரங்க வருவாங்க. 2014 அதிமுக 37 எம்பிஸ் இருந்தீங்க, என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? நான் தான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு நாட்டையுமே ஒரு நாடை கட்டுப்படுத்த முடியாது. சர்வதேச சட்டன்றதெல்லாம் அது வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு தான். அது நான் வந்து இன்டர்நேஷனல் லா படித்தவன், சரிங்களா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். இந்த சட்டத்தால் உங்களை வந்து கட்டுப்படுத்தலாம் முடியாதுன்னு சொல்ல, அது அப்படிலாம் முடியாது. ராஜபக்சே வந்து ஒரு சர்வதேச குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிக்குது. அவர் என்ன பண்ண முடிஞ்சது? என்ன பண்ண முடிஞ்சதா? பண்ண முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட தனித்த இறையாண்மை உண்டு. அந்த இறையாண்மைக்குள்ள எந்த அரசாலும் மூக்கு நுழைக்க முடியாது, பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அப்போ வந்து நாளைக்கு போயிட்டு நாங்கள் வந்து தனியாக வந்து நான் ராணுவ ஃபோர்ஸ் அமைச்சு நான் வந்து ஈழத்தை மீட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் கட்டுக்கதைகள் தான், சரிங்களா? அது யார் சொன்னாலும் சரி. தாவேக்காக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து காவல்துறை தரப்புலேருந்து பல்வேறு நிபந்தனைகள் வந்து விதிக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் பரப்புரைக்கு போகிறாரு. இல்லை, என் கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர், அதனால கேட்குறேன், ஒரு கட்சிக்கு இத்தனை நிபந்தனைகளும் இன்னொரு கட்சிக்கு இந்த நிபந்தனைகள் போதுன்ற மாதிரி ஒரு வேறுபாடு காட்ட முடியுமா சார்? அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், சட்டம் எவ்வளவுதான் சிறப்பாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவன் அயோக்கியனாக இருந்தால் அந்த சட்டம் எவ்வளவுதான் சிறப்பாக இருந்தாலும் பயனர் கிடையாது. சட்டம் எவ்வளவுதான் சிறப்பாக இல்லாவிட்டாலும் அதை செயல்படுத்துபவன் ஒரு திறமைசாலியாக இருந்தால் அந்த ஆட்சி முறை சரியானதாக இருக்கும். சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். இங்கே அது திமுக, அதிமுக, டிவிகே, நாம் தமிழர் அப்படிலாம் பார்க்க தெரியாது. ஆனால் அந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சியாளர்களுடைய கமாண்டுக்காக வேலை செய்யக்கூடிய காவல்துறை உட்பட பல துறைகள் எல்லாமே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்காக வேலை செய்கிறாங்க. அதாவது அவங்க ஆர்டர் கொடுக்குறதா கூட எடுத்துக்கலாம்ல சார். ஆர்டர் கொடுக்குறாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. நம்ம அது இல்லைன்னு சொல்லியே. எந்த அரசியல் கட்சி தலைவருக்குமே நானும் பார்க்குறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த அரசியல் கூர்ந்து கவனிக்கிறேன். ஒரு 5 வருஷமாக அரசியலோடு சேர்ந்து இருக்கிறோம். ஆனால் திரு விஜய் அவர்கள் போலவே நீ கையை காட்டக்கூடாது, நீ டோரை தந்து தலையை வெளியே விடக்கூடாது, நீங்கள் தலையை தூக்கி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே நிபந்தனைகள்லாம் கொடுக்கல. ஏன்னா இந்த திமுக அரசுக்கு திரு விஜய் அவர்களை பார்த்து ஒரு பயம் வந்து இருக்குது. அது உண்மையை ஒத்துக்கணும். ஏன்டனா நாளைக்கு நம்முடைய அன்பு மகன் திரு உதயநிதி அவர்களுக்கு போட்டியாக திரு விஜய் வந்துடுவார். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, மோடி வர்சஸ் ராகுல் காந்தி நீங்கள் நிறுத்துனீங்கன்னா அங்கே புகழும் ஆளுமை பண்பும் மோடி அவர்களுக்கு வந்து சேர்ந்துடும். என்னதான் நம் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி அவர்கள் இருந்தாலுமே கூட நாளைக்கு விஜய் அவர்களா அண்ணன் உதயநிதியா அப்படின்னு வந்தால் வெகு மக்களுடைய பார்வை என்பது விஜய் அவர்கள்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா
விஜய் அப்படின்னு சொன்னால் யார் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த விஜய் பான்னு கேட்கறது கிடையாது. நீங்கள் உதயநிதின்னு சொன்னால் கூட அவங்க பெருசாக தெரியாது. ஸ்டாலின் அவருடைய பையன் உதயநிதியான்னு சொன்னால் தான் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் அப்படின்றவர் ஏற்கனவே எல்லா இல்லங்களுக்கும் பரிச்சயமானவர், அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சவர். அவரை வந்து புதுசாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உதயநிதியும் நடிகராக இருந்திருக்காரு, அவரும் வந்து பரிச்சயமான முகம் தான். இவரும் அவரும் ஒரே உச்சம். இல்ல உச்சம் நான் சொல்ல வரல. இப்போ ஒரு அமைச்சர் சொன்னார், எங்கள் உதயநிதி அவர்கள் உச்சத்தை விட்டுட்டு வந்தார் சினிமாவில், அமைச்சர் சொன்னார். சரிங்களா? அது வந்து நகைச்சுவே கடந்து போனோம். நீங்கள் இப்போ உங்களுக்கே சிரிப்பு வருது தானே இவர் அவர் ஒன்றுன்னு சொல்கிற சினிமாவில். நான் ஒன்று சினிமாவில் பார்த்தா ஒன்றுன்னு நான் சொல்ல வரல சார். ஆனால் அரசியலில் பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி சீனியராக இருக்கு. என்ன சீனியர்? எப்படி சீனியர்? 2019 எம்எல்ஏ ஆயிட்டா, அமைச்சர் வந்து ஒரு அரசியல் பாரம்பரியத்திலேருந்து வந்தவர். ஓ அரசியல் பாரம்பரியம். இப்போ ஐயோ இது எவ்வளோ மோசமானது பாருங்க. அப்போ நாளைக்கு அவங்க வீட்டில் வந்து நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட அது சீனியர் நமக்கெல்லாம். நம்ம மனசுல பாருங்க, அரசியல் பாரம்பரியம்ன்ற வார்த்தையே ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை. ஏண்டான்னா இது மிகப்பெரிய ஒரு வாரிசு. நீங்க சினிமால இருந்தாலும் சரி, நான் சினிமா தேர்ந்தெடுக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு நீங்க திணிக்கிறீங்க. மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்கள் வந்து மாறுவாங்க. அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு இன்னைக்கு பல கட்சிகள்லாம் வந்திருக்கு. காலங்காலத்துக்கும் இவங்க தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு தான் வந்து மக்கள் வந்து வாக்களிக்கணும் ஒன்றுலாம் கிடையாது. விஜயுடைய வருகை திமுகவுக்கு ஒரு கதி ஏற்படுத்தியிருக்கு. நாளைக்கு இன்னைக்கு பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க. ஒருவேளை பிஜேபியோட அதிமுக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக விஜய் அவர்களும் அதிமுகவும் சேர்ந்திருக்கும். 100 விழுக்காடு திமுக 2026 தோல்வி சந்தித்திருக்கும். அப்போ அங்கே கூட்டணி வைக்கலாமே. பிஜேபி இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க இப்போ திமுக மாதிரி கழட்டி விட்டுட்டு நான் சொல்கிறேன். நான் என்ன நீங்கள் பாருங்களா, திமுக மாதிரி எல்லா கட்சியும் நினைக்கிறீங்க நீங்கள். திமுக தான் வந்து கொள்கையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அதிமுக என்ன கொள்கை இருக்கு எது அவங்க கேட்பாங்க சார் நாளைக்கு. என்ன கொள்கை இருக்கா? உங்களை மாதிரி இவங்கள திராவிட மாடல் சொல்லி பெருமை பேசுகிறாங்க. இவங்கள வந்து கொள்கை தலைவர்களும் பெருமை பேசுகிறாங்க. அதாவது நீ பேர் வச்சியடா. திமுகவினர் வந்து இந்து முன்னணி கூட்டத்தில் போய் யாரும் உட்காரல சார். அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிக்கிற அந்த வீடியோ பார்த்துட்டு சும்மா இல்லை சார். நீங்கள் டெய்லியும் நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையானே தெரியல எனக்கு. கவர்மெண்ட் வந்து ஆன்மீகத்துறை வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று முருகருடைய விழா ஏற்படுத்துது. அர்ஜுன் சாம்பத்தை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சாரு மதிப்பிற்குரிய அமைச்சர். யார் அந்த அமைச்சர்? ஆன்மீக அமைச்சர். நீங்கள் சொல்லுங்க சேகர்பாபு. என்னங்க நீங்கள் கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க, அவங்க போய் கலந்துக்கினாங்கன்றீங்க. போய் கலந்துது அவங்க விருப்பம். ஏன்னா ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் தனிப்பட்ட உரிமைகள் இருக்குது, தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள்லாம் இருக்குது. எப்படி சார் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிக்கும் போதா? அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏங்க பெரியாரை கிழின்னு கிழிக்கக்கூடியவர் அர்ஜுன் சம்பத் இல்லையா? பெரியார் மண்ணுலாம் கிடையாது, இது பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடியவர் அர்ஜுன் சம்பத் இல்லையா? ஆமாவா இல்லையா? அவர் ஏன் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிங்க? நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கணும். நம்ம இந்த தப்பை பண்ணாமல் இருக்கணும். எல்லாத்தையும் நீங்களே பண்ணுறீங்க. சரி, இப்போ நடக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஆன்மீக ஆட்சியா? ஆன்மீக ஆட்சின்னு அவரும் சொல்கிறாரு. நீங்கள் சொல்ல உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுது? இது திராவிட மாடல் ஆட்சி ஆன்மீக ஆட்சியா? திராவிட மாடல் ஆட்சின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆன்மீகமும் நாங்கள் அரவணைச்சிட்டு போகிறோம். இட்லி சாப்பிட்டியா தோசை சாப்பிட்டியானா எல்லாம் மாவுல தான் வருது, அதனால இந்த மாதிரி கேட்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது ஆன்மீக ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சியா? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியில் வந்து எப்படி ஆன்மீக ஆட்சி நடக்கும்? உங்கள் பெரியார் ஆன்மீகத்துக்கு எதிரானவர். பெரியார் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்னா அதோடைய கோர் என்ன? கடவுள் இல்லை. ஏன்னா நீ கடவுள் தான் உனக்கு எல்லாமே. கடவுள் எதிர்ப்பு வேற, கடவுள் மறுப்பு வேற சார். இப்போ பெரியார் ஆன்மீகத்தை அவர் எதிர்க்கல. கடவுள் பெரியாரை வந்து எதிர்க்கல, பார்ப்பனியத்தை எதிர்த்தார். பார்ப்பனியனா ஒரு பர்டிகுலர் மூட நம்பிக்கையை எதிர்த்தார். நான் என்ன கேட்குறேன்னா பெண்ணடிமையை எதிர்த்தார். கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னாரா இல்லையா? நீ வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணுறேன்னா உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதா? நான் ஒரு பெரியாரிஸ்ட், பெரியார் தான் என் கொள்கை தலைவர், பெரியார் தான் எங்களுடைய பிதாமகன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது. இது அபத்தமானது சார். அது அப்படி சொல்லவே இல்லை சார். அவர் பெரியார் அப்படி சொல்லவே இல்லை. கடவுள் நம்பிக்கை கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி, கடவுளை பரப்பியவன் அயோக்கியன். கடவுளும் ஆன்மீகமும் வேறு சார். அது தனி சப்ஜெக்ட் சார். பெரியார் சொன்னதை பிரதாப் வந்து பொய் சொல்றான்னு சொல்ல போறீங்களா? நீங்க இது வந்து திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியில் என்னடா ஆன்மீக ஆட்சிக்கு என்னடா வேறன்னு கேட்டா அது வேற நம்பிக்கைன்றீங்க. முதல்ல சொல்ற பாருங்க, ஒரு ஆட்சின்றது எல்லோருக்குமான ஆட்சியா இருக்கணும். இன்னாருக்கு தான் ஆட்சின்றதுக்கு ஒன்றும் இது ஒன்றும் உங்கள் குடும்ப சொத்து கிடையாது, நாங்கள் இவங்கள தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறதுக்கு. இதுக்கு நான் என்ன கேட்குறேன், திராவிட மாடல் ஆட்சியா இது? தமிழர்களுக்கான ஆட்சி கிடையாதா? தமிழர்கள் தான் திராவிடர்கள் தான் தமிழ். அந்த திராவிடத்துக்கே ஒழுங்கான டெஃபினேஷன் கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு காலத்தில் திராவிடத்தை என்னன்னு சொன்னீங்க, இன்னொரு காலத்தில் திராவிடம் என்பது சித்தாந்தம்னு சொல்லிட்டீங்க, இன்னொரு காலத்தில் திராவிடம் என்பது நாம தான் திராவிடர்கள்ன்ட்டோம். யார் அந்த நம்ம எல்லாருமே திராவிடர்கள்ன்றாங்க. இதே திராவிடத்தை கொஞ்சம் அப்படி ஆந்திரா, கொஞ்சம் இந்த பக்கம் கேரளா, அங்கே போய் சொல்கிறது திராவிடம்னு சொல்லிட்டு ஏன் சொல்ல மாட்டீங்க?
அதனால் நீங்கள் ஏமாற்றுவதற்கு பெரியாரை பயன்படுத்துவீர்கள், அதுக்கு ஒரு பேர் திராவிட மாடல் வைக்கிறீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி.